கடந்த 2 நாட்களாக தமிழகம் சந்தித்திராத ஒரு அரசியல் குழப்பமான சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு வருது. இப்ப வழக்கம் போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன், கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், இந்த தமிழகத்தில் எது நடந்தாலும் அதுக்கு மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியே பிழைப்பு நடத்திய இந்த கட்சிகள் மீண்டும் தமிழகத்துடைய ஆளுநர் மீது ஒரு குற்றச்சாட்டையும் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய தோற்றத்தையும் கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மக்கள் கிட்ட இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரச்சார பிரிவினுடைய தலைவராக நான் சில கேள்விகளை, தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரோடு கட்சியை துவங்குவதற்கு எந்த தடையாகவும் மத்திய அரசு இல்லை. அவர் விரும்புகிறக்கூடிய சின்னத்தை பெறுவதற்கும் எந்த தடையாக மத்திய அரசு இல்லை. அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் வேண்டும் என்று கேட்டபோது அவருக்கு உயர் பாதுகாப்பை கொடுத்தது கூட பாரத பிரதமருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு தான். இந்த எந்த நிலைமையிலையுமே பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டது கிடையாது. அவர் தனக்கான எண்ணிக்கைகளையும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்கிற காரணத்தினால கவர்னரை போய் அவர் சந்திக்க போனார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உண்மை புரிஞ்சிருப்பீங்க. கவர்னர் நடிகர் விஜய் அவர்கள் என்ன ஆடை அவருடைய கட்சிக்காரங்களை போட சொன்னாங்களோ அதே ஒயிட் கலர் பிரவுன் பேண்ட்ல கவர்னர் அவர்களும் இருந்தார். அவரும் சந்தோஷமாக நடிகர் விஜய் அவர்களை முதல்வர் விஜயாக்க தான் முயற்சி பண்ணார். இவர் அதற்கப்புறம் தன்னுடைய ஆதரவு கரங்களாக கேட்டது காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 எம்எல்ஏ அவர் கேட்டார். சந்தோஷம், ஒருத்தவங்க ஆட்சி அமைப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் கூட்டணியில் சேர்ந்து கொள்ளலாம். அதை பற்றியும் எந்த குழப்பமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. ஆனா இப்ப சண்டை போடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ கவர்னர் கேட்பது மிக தெளிவான ஒரு கேள்வி. தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முதல்வராக கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிட்டு அதற்கு பின்னால் நான் பெரும்பான்மையை நிரூபிப்பேன், எனக்கான இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த 6 பேருடைய லெட்டரை வாங்கிட்டு வாங்க, அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க. இந்த குதிரை பேரம் நடக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கக்கூடாது. ஏன்னா இதற்கு முன்னால் ஜானகி அம்மையாருக்கும் கூட இந்த குதிரை பேரத்தில் தோல்வியடைந்தார்கள். இப்ப ஆதரவு கொடுக்கணும். உண்மையிலே விஜய் மேல பரிதாபம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், 2 பேரும் போய் ஆதரவு கடிதம் கொடுக்கல, என்ன தவறு இருக்கு? ஐயுஎம்எல் அவங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் கூட இன்னைக்கு காலையில போய் வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் போய் சந்திக்கிறாங்க. அப்ப அவங்க ஆதரவு கொடுத்தா யாரும் இங்க வேண்டாம் சொல்ல போறது இல்லையே. இதற்கும் ஆளுநருக்கும் என்ன நெருக்கடி இருக்கிறது? ஆளுநர் சொல்வது மிக தெளிவான ஒரு விஷயம். 118 பேரோட வாங்க, யாரையும் கூட்டிட்டு வாங்கலாம் அவர் சொல்லல. அவர் கேட்பது ஒரு ஆதரவு கடிதம். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்த உங்களுக்கு அரசியலில் எந்த களத்தையும் காணாமல், எந்த போராட்டத்திலும் ஈடுபடாமல், எந்த ஆர்ப்பாட்டத்திலும் சண்டையிடாமல், எத்தனாயிரம் கோடி ரூபாயையும் செலவழிக்காமல், எந்த கொள்கையையும் முன்வைக்காமல் தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர். இதுதான் உண்மை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நபர்கள் கூட வேற கட்சிகளில் பணத்தை வாங்கிட்டு கூட வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான ஒரு சூழல் நடந்திருக்கு. அதை ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக இருக்கக்கூடிய நானே அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சூழ்நிலையை வரவேற்கிறேன். 108 எம்எல்ஏ கொடுத்த உங்களால மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 12 எம்எல்ஏவோ ஒரு 10 எம்எல்ஏவோ வாங்கி ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு உங்களிடம் அரசியல் ஆளுமை இல்லாமல் போனதன் காரணம் என்ன? திரும்ப திரும்ப நாங்க ஒண்ணு தான் சொல்றோம். அரசியல்னா என்ன? ஓட்டு போட்டா ஆட்சி அமைச்சிடலாம், ஓட்டு போட்டா ஆட்சியை செஞ்சிடலாம் நம்புறாங்க. ஒரு யதார்த்தத்தை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெரிய பலமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், இவ்வளவு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய், இத்தனை கோடி மக்கள் வாக்களித்த ஒரு நபர், அவரால் வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட தனக்கு தோழமையாக இருக்க விரும்பிய நபர்கள் தான் அவர்கள். இந்த திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் அவர்களிடமிருந்து பெறுவதற்கு கூட முடியாமல் போகக்கூடிய அரசியல் திறமை தான் என்ன? சரி, உங்களை இங்க காங்கிரஸ் கூட்டிட்டு வந்தீங்க. அந்த 5 பேர் வரும்போது கூட நாங்கள் மதச்சார்பற்ற ஆட்சி அமைக்கிறோம், நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் தான் எதிரான கட்சின்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் எல்லாம் எங்கள் கூட்டணி எப்போதும் ஓரணியில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களா தான் அந்த 2-3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்களும் கூட்டிட்டு வரல. சரி, இப்ப இருந்துகிட்டு கவர்னரை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், கவர்னர் தான் தப்பு செய்யணும்னு சொல்றாருல திருமாவளவன் யாராவது ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று கவர்னர் உங்ககிட்ட சொன்னாரா? கம்யூனிஸ்டுகளை ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் என்று கவர்னர் உங்களிடம் சொன்னார்களா? அப்ப கவர்னர் சொல்வதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய தற்குறிகளாக திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்களா? இப்ப யார் தற்குறிகள்? தமிழ்நாடு மக்கள் இப்படி எடுத்துக்கங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க கூடாதுன்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க கொண்டு வரக்கூடிய
வேணான்னு நினைக்கிறது. அதனால நாங்களும் கவர்னரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றோம். கவர்னர் கூப்பிடணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் அச்சப்படுகிறார்கள் என்கிற உண்மை உங்களுக்கு புரிகிறதா? நாங்க வேண்டான்னு சொன்னோமா? அப்ப நாங்க வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன். அப்ப நீ எங்க அடிமையா? போங்க, ஆளுநருக்கு போய் நீங்க விஜய் கிட்ட கடிதம் கொடுங்க, ஆட்சி அமைங்க, நிரந்தரமான ஆட்சி அமைங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? நான் பிராக்டிகலா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தெளிவா இருக்குது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவுடைய பலம் விஜய்க்கு இருக்கிறது. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஆளுநர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். உண்மையை சொல்ல போனா ஒரு சாதாரண தொண்டனாக திமுகவுடைய மிக கடுமையான எதிரிகள் நாங்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த காலமும் திமுக என்கிற ஒரு இயக்கத்தின் மீது திமுக ஆட்சியில் உட்காரணும், திமுக ஆதரவில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கடுகளவு கூட பாரத பிரதமருக்கு கிடையாது. எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது. அது எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையாக இருந்தது. நாங்கள் என்டிஏவுடைய கூட்டணியுடைய முன்னெடுப்பாக வச்சிருந்தோம். எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்காக ஒருவேளை யாரையோ சேர்த்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் அமர்ந்தால் கூட அது என்டிஏவுடைய வெற்றி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா திமுக வெற்றி கழகம் வரக்கூடாது, திமுகவுடைய ஆதரவோடு ஆட்சி வரட்டும் நினைக்கக்கூடிய ஆட்களா நாங்க இவ்வளவு கடுமையாக 10 ஆண்டு காலம் சண்டையிட்டுக் கொண்டு கிடக்கிறோம் திமுகவோடு. அதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம். அது எங்களுடைய நோக்கமாக இருக்குமா? திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடிகர் விஜயோடு பேசிய பேரம் படியவில்லை. அவர்கள் சில பேரங்களை பேசுகிறார்கள், சில பொருளாதாரங்களை பேசுகிறார்கள், சில பதவிகளை பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் அவர்களால் பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்படவில்லை. இங்க இருக்கக்கூடிய திமுக கிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அது இங்கேயே கிடைக்குது. ஒரு திமுகவுடைய கொத்தடிமைகளாக இருந்து கொண்டு கவர்னர் எதிர்க்கிறார்களே, நான் இப்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் எப்பவுமே எதிர்ப்பீங்களா மிஸ்டர் திமுக? ஏன் இப்ப எதிர்க்குங்க? தமிழகத்திற்கு ஆளுநரே தேவையில்லை. அவங்க ஐயா அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி எப்படி அவசியமற்றதோ அது போல ஆட்சிக்கு கவர்னர் அவசியம் இல்லைன்னு. இப்ப சொல்லுங்க, இப்ப பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கவர்னர் அதிகாரம் மிக்கவர், உங்களுக்கு தேவையில்லை என்றால் கவர்னர் அதிகாரம் இல்லாதவர். இதை தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது. அவர் யாரோடு திமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைத்திருந்தால் கூட அதை பற்றியான எதிர்ப்பு எங்களுக்கு கிடையாது. நாட்டின் ஜனநாயகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். 1.25 கோடி பேர் மக்கள் புதிய வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அந்த ஆட்சி வரணுங்கிற ஆசை எனக்கு கூட இருக்கு. ஒரு புதிய மாற்றம் வரட்டும், ஏதோ ஒன்று நடக்கட்டும், தப்பு கிடையாது. திமுக வருவதை விட நடிகர் விஜய் வருவதைத்தான் ஒவ்வொரு பாஜக தொண்டரும் கூட விரும்புவான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்களுடைய தலைவர் எல்லாரும் சொல்வதை போல ஒரு ஆளுமையற்றவராக, ஒரு புத்திசாலித்தனம் இல்லாதவராக, ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பெற முடியாதவராக இருக்கிறார். அப்ப இந்த நிலைமையிலேயே இவரால் பெற முடியலன்னா இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறார்? இதில் இன்னொரு கேள்விகளும் இருக்கு. தாவேகாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எதிர்ப்புல நிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சாதாரணம் கிடையாது. அரசியலுடைய கடினத்தன்மையை இனிதான் நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார். தயவு செய்து ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாட்டை ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எது ஜனநாயக ரீதியாக தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் ஆதரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு தயாராக இருக்கிறது. எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. நாங்க ஒரு 5-10 எம்எல்ஏ வச்சிருக்கோம், நாங்க ரூல் பண்ண ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. எங்க பக்கம் எந்த தவறும் இல்லை. இதை திரும்ப திரும்ப பேசக்கூடிய திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், எதற்காக நீங்கள் இதுவரை விஜய்க்கு ஆதரவளிக்காமல் இருக்கிறீர்கள்? எதற்காக ஆளுநர் மீது பழி போடுகிறீர்கள்? அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா